ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமாண்டவரே, ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமாண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை விடாதிருங்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை ஆண்டவரை விட்டுவிட மாட்டோம். இயேசுவை நாங்கள் ஒரு நாள் விட்டுவிட மாட்டோம். ஆனால் இயேசுவை நாங்கள் விட்டு விடுகிற காலமும் உண்டு என்று இயேசு அறிந்துதான் ஆண்டவரே நீங்கள் விடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya. ஏனென்றால் ஹalleluya ஏசாயா 62 ஹalleluya ஆமென் ஹalleluya 6-7 எடுத்து வாசி. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகின்றேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகின்றவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆமாண்டவரே, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வார்த்தை என்றும் மாறாதது. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை விடாதிருக்க வேண்டும். ஹalleluya சோத்திரம் 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 சோத்திரம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தினால் நீதிமான் பிழை, விசுவாசிக்கினால் எல்லாம் கூட விசுவாசினால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொன்னவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமென். அங்கள் ஆண்டவரே ஹalleluya சோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஆமாண்டவரே. பாருங்கள், அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே தேவன் எந்த இடத்துல எப்படி பேசுகிறார் என்று. ஹalleluya ஆமாண்டவரே. ஒரு கானானி ஸ்திரீ, ஹalleluya, யூதர்களும் கானானியர்களும் ஆண்டவரே சமாரியர்களும் ஆமாண்டவரே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹalleluya ஹalleluya. இதில் கானானியர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில தேவன் ஹalleluya ஒரு கானான் ஸ்திரீ வந்து, அப்பா குழந்தையை, அவனுடைய பிள்ளையை ஆண்டவரை நீர் காப்பாற்ற வேண்டும், பிள்ளை சுகமீனமாக இருக்கிறாள், அவனுடைய சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவளிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் என்றதில், ஆமாண்டவரே 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 இந்த ஆமாண்டவரே ஆமாண்டவரே இந்த கானான் ஸ்திரீக்கு என்ன பதில் கொடுத்தார். ஹalleluya. இது தேவ பிள்ளைகளுக்கு கூறியது, தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஹalleluya. அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்ன இவரிடத்தில் நாம் ஒரு உதவி கேட்டு வந்தால் இவர் அலட்சியமாக பேசிவிட்டாரு, நம்மளை நாயின்னு சொல்லிவிட்டாரு, இவர்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டோம், இவர் யார் அப்படி என்று நாங்கள் மறுதளித்து போய்விடுவோம், இல்லை கோபித்து போய்விடுவோம், அவரை தூசித்து போய்விடுவோம். ஆனால் இந்த ஸ்திரீயோ, ஆண்டவரே இந்த உங்களுடைய பிள்ளைகள் மேஜை மேலே துணிக்கைகளை, அந்த துணிக்கைகளை கீழே விழும்போது அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடமே என்று. ஹalleluya ஹalleluya. ஏனென்றால் ராஜாக்களுடைய பிள்ளைகள் அவர்கள் மேசையின் மீது ஆண்டவர் உண்ணும் பொழுது அவர்கள் சிந்தி சிதறிதான் சாப்பிடுவார்கள். அந்த உணவை ஆண்டவர் கீழே விழுகிற அந்த உணவை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடமே என்று அல்ல, தன்னை தானே எவ்வளவு தாழ்த்தி அந்த விசுவாசத்தை அவர்களிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டாள். ஆமென் ஹalleluya ஆமென். அந்த நேரமே அவள் விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. இப்பேற்பட்ட விசுவாசம் தான் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். அவரை விடாதிருங்கள், அவரை விடாதிருங்கள். ஆமென். அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டால் அவரிடத்தில் தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவரே நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டு, நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. ஆக தேவன் நம்மளோடு இடைப்படுகிற இந்த வார்த்தை, ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேச தொடங்கினாலும், அவனை ஜெபிக்க தொடங்கினாலும், ஹalleluya அவரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நமக்கு திரும்ப 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 நாம் அதை தொடர்ந்து அவரோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அதற்கு பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஹalleluya. அப்படிதான் அந்த கானான் ஸ்திரீ, அவங்களுடைய விசுவாசம் பெரிது, மகன் சுகமானால் என்று ஆண்டவரை அனுப்பிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya சோத்திரம். கிரேக்க ஸ்திரீ, அதான் யார் அவர்? அவங்க வந்துட்டு சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாங்க. கானானிய ஸ்திரீ வேற, அவங்க வந்து சமாரியா ஸ்திரீ வேற.
சமாரியஸ்ரீ தண்ணி கேட்டார். ஆமா. யூசப்பா. இந்த இவங்க வந்துட்டு கிரேக்க ஸ்திரீ. கிரேக்க ஸ்திரீ யாரு அவங்க? தன்னுடைய மகள் வந்துட்டு பிசாசு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. ஆனா யார் எந்த தேசத்தை சேர்ந்தவங்க? சிரபோனிக்கா தேசத்தை. சிரபோனிக்கா தேசம் எந்த தேசம் அது? அது வந்துட்டு எங்க இருக்குன்னா அது எருசலேம் கிட்ட இருக்கு. அது எந்த தேசத்தை சேர்ந்தது? கானானியர்களோட அந்த இனத்தோட சேர்ந்தது தானே அது? ஆமா, கிரேக்க ஸ்திரீ அந்த கானானியர் இனத்தை சேர்ந்தவர்களா? ஏன்னா அவங்க தேவனுக்கு மாறுபட்டவர்களா இருந்தார்கள். அதனாலதான் தேவன் முதலே சொன்னார் 10:16 யோவான் 10:14 தொழுவத்தில் இல்லாத ஆடுகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும், எல்லாம் ஒரே மேய்ப்பனா ஒரே ஆடுகளா இருக்கும் என்று சொன்னார். ஆகையால்தான் அந்த இடத்தில் ஏன்னா அவர்களிடத்தில் அப்பேற்பட்ட விசுவாசம் உண்டு என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியா இருங்கள் என்று லூக்கா 18:1 எடுத்து வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு உண்மையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாத்தீங்களா? அப்ப எந்த இடத்துல எந்த காரியத்தை ஒரு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த ஊமையை உங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்படாமலும் மனுஷருக்கும் மதியாமலும் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நீர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பும் அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள இந்த நியாயாதிபதியை சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை சார்ந்தமுள்ளவர்களாய் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு பெற்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை காண்பேனோ என்று அவர் கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நான் திரும்ப வரும்போது இந்த விசுவாசத்தை காண்பேன். ஆனால் இப்பொழுது விசுவாசித்து தரிசித்து விசுவாசித்து தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் தேவன் இன்றும் மகிமைப்பட்டுக் கொண்டார். இன்றும் அவருடைய நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை பாக்கி சிலாக்கிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு சின்ன ஜெபமா இருந்தாலும் அது நீண்ட ஜெபமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் கேட்கும் போது, தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் செய்யும் போது, தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதையே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனால் அதிலே வேதனையும் சோதனையும் நிந்தையும் அவமானையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்காமல் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஏனால் உலகத்தில் உபத்திரம் உண்டாகும். இந்த நன்கொலங்கள் உலகத்தை ஜெயித்தேன் முடிவது உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்ன ஒரு வாக்கு தத்துவத்தில வார்த்தையில உண்மையிலவர். அவர் மாறாதவர், ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவர். ஆகினால் விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகைதான் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனிடத்திலிருந்து ஆமாண்டவரை கடந்து செல்லுங்கள். தேவனிடத்தில் போகிறதுக்கு முன்பு, எந்த ஒரு காரியத்திற்கு முன்போ, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வாக்கியம் பண்ண வேண்டும், சித்தமானால் இது நடக்கட்டும்,
இதை ஆண்டவரே அப்பா என் வேதனையை மாற்றி போடுங்க, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறது, என் பாரங்களை புரிந்திருக்கிறது, என் தேவைகளை உணர்ந்திருக்கிறது அப்பா. என் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சாபங்களோ ரோகங்களோ ஆமாண்டவரே பாவங்களோ அப்பா உமக்கு முன்பு நிலைநிற்க முடியாதே அப்பா. நீர் இதை நோக்கியறலாம் ஆண்டவரே அப்பா. உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் இந்த உலகத்தில் அப்பா, உண்மை தவிர வேற விருப்பம் ஏது உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனால் நம்மால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று நமக்கு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹalleluya. ஆகையால் தான் சொல்லுங்க, மத்தேயுல எடுத்து படிங்க 26:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் மத்தேயு 26:41, மார்க்கு 14:38, லூக்கா 26:22. போதனம் பண்ணுகையில் இயேசு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஹalleluya. சோத்திரம். மத்தேயு 26:41 வந்துட்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. ஏன் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம்? விடாதிருங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள், தேவனிடத்தில் மன்றாடுங்கள், தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ள பெற்றுக்கொள்ள என்று விசுவாசியுங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர், ஒருபொழுது நம்மளை கைவிடாதவர், ஒரு நாள் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறவர்கள், தப்பி செல்ல திராணிக்கு மேலாக தப்பி செல்ல வழிகாட்டு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிற தேவன் அல்ல, தப்பி செல்ல வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமும் பலவீனம். படிப்போம் மார்க் 14:38. இன்னும் விவரமாக மார்க் 14:38. பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம். ஹalleluya. இது லூக்கா 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகின்றது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அதனால்தான் ஆண்டவர் எல்லா இடங்களிலும், ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் ஒரே மருந்து, தேவனிடத்தில் கிட்டி சேருவதுதான். எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும் நாம் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? நம் சுய புத்தியிலே நம்ம போய் விழுந்து விடுகிறோம். அல்லேலூயா. சுய புத்தி சார்ந்து கொள்கிறோம். நம்ம சிந்திப்பது நல்லது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அதில் வேதனை உண்டு என்று நாம் அறிய மாட்டோம். ஆனால் தேவன் அறிவார். ஆகையால் தேவனிடத்தில் நின்று விட்டு, ஆண்டவர் இந்த காரியத்தை நீர் எனக்கு வாக்கியம் பண்ணும், உமக்கு சித்தமானால் இது எனக்கு உண்டாகட்டும். ஆகையால் தான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து ஜெபம் பண்றோம். இது அநேக காரியங்கள்ல இந்த காரியங்கள் மற்றவர்களுக்காகவும் இருக்கும், அது நமக்காகவும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் பெருமூச்சுதலோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். விண்ணப்பம் செய்கிறவர் இன்னார் என்று நாம் அறிகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்தில் நாம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜெபம் பண்ணும் போது தேவன் அதை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மார்க் 13:34 எடுத்து வாசிப்போம்.
மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விடுத்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் சொல்லும் போது அவனுக்காக அந்த காரியத்தை அவன் நியமிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பான். விழித்திருந்து, அல்லேலூயா, அத விழித்திருந்து, அல்லேலூயா, விடாதிருந்து அது உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். அதனாலதான் அதிலேயே 13:37 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருங்கள். ஒரு காரியத்தை குறித்து, ஒரு திட்டத்தை குறித்து, ஒரு நோக்கத்தை குறித்தோ, ஒரு இயக்கத்தை குறித்தோ, ஒரு பாரத்தை குறித்தோ, ஒரு கவலையை குறித்தோ, ஒரு கண்ணீரை குறித்தோ, அல்லேலூயா, விழித்திருந்து தேவனிடத்திலே விடாமல் ஜெபித்து, அல்லேலூயா, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆகவே லூக்கா 12:35-36 எடுத்து வாசிப்போம். எப்பொழுதும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து கட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். பாத்தீங்களா, காத்திருக்கிற காரியங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு பொறுமையை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆண்டவரே எப்படியாக இருக்க வேண்டும்? கொழுந்து விட்டு எரிகிறதாய் இருக்கட்டும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திற்கு வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கும். இந்த காரியம் எப்பொழுது நடக்கும் என்பதற்காக விழித்திருந்து காத்திருந்து, ஆமாண்டவரே, விடாதிருந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகதான் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, மத்தேயு 24:32, மார்க் 13:28, மத்தேயு 24:32. அத்திமரம் ஒரு ஊமையினால் கற்றுக்கொள்ளுங்கள், இதனாலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று அறிவீர்கள். அல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு இருக்கும் போது, ஒரு அத்திமர தொழிலோட வசந்த காலம் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நமக்கு நிச்சயமாக முடிவுண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக தேவன் நமக்கு செய்வார் என்ற அந்த விசுவாசம் ஏன் இல்லாமல் போகிறது? அல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் ஏன் விசுவாசிக்காமல் போகிறது? அல்லேலூயா. அநேக நேரங்கள் நாம் வழிவி போகிறது உண்டு. ஆகையால் தான் தேவன் அதை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அங்கதான் பாக்குறங்க. அதே லூக்கா 21:36 எடுத்து வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஏனால் ஜெபமே ஜெயம். ஜெபம் தான் நமக்கு பிரதானம். ஜெபம் செய்யாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி அது செய்தால் ஜெபத்தில் அல்லாமல் உங்களுக்கு வேதனையை உண்டாக்கும் வழியே வேற அல்ல. வேதனையும் சோதனையும் நிந்தையை அவனை கஷ்டத்தை நஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் எந்த ஒரு காரியத்தில இருந்தாலும் தேவனிடத்தில் ஜெபித்து கடந்து செல்லும் போது, தேவனே, நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் நாடுகிறோம், நாங்கள் ஏங்குகிறோம், நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனாலும் அது உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஏனால் இதிலே அவர் வேதனை சோதனை நிந்தை அவனை கஷ்ட நஷ்டம் ஒன்றும் உண்டு பண்ணாமல் அது சாதகமாக மாற்றி அமைக்க அவர் தேவனால் கூடும். அல்லேலூயா. முடியாதவர்களை முடிய செய்கிறவர், இல்லாதவர்களை இருக்கலை படைக்கிறவர்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றுமாற இருக்கிறவராய் இருக்கிறவர், அல்போம் உமையும் ஆதியும் அந்தமானவர், சாவாமல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகதான் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே விழித்திருங்கள், விசுவாசத்தை விடாதிருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார் லூக்கா 21:34 கூட, அதே 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்தன்மையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு உணர்வுள்ள வார்த்தை ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, எப்பொழுது விழித்திருக்கிறவர்களாய், எப்பொழுதும் நம்மேல் ஒரு காரியம் நடந்துவிடக்கூடாது, ஆபத்து வந்து கூடக்கூடாது, நஷ்டம் வந்து விடக்கூடாது, பாரம் எங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது, கவலைகளை சூழ்ந்து கொள்ளக்கூடாது, எங்களுக்குள்ள ஒரு பாரத்தினால கவலையினால கண்ணீர் சிந்திவிடக்கூடாது என்று நினைத்தால், ஹல்லேலூயா, நாம் தேவனிடத்தில் எப்பொழுதும் மன்றாடுகிறவர்களாய், எப்பொழுதும் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய், தேவனையே சார்ந்திருக்கிற, தேவனை நம்பியிருக்கிறவர்களாய் நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 12:38-34 எடுத்து வாசிப்போம். 37 வாசிப்போம். முதல்ல எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக, எஜமான் வருகிற போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். அவர்கள் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். பார்த்தீங்களா? ஏன்னா விழித்திருக்கிறவர்களுக்கு காணப்படுகிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அந்த அவரே அறையை கட்டுக்கிட்டு அவர்களுக்கு பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லி அவரே தம்மை தாமே தாழ்த்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் உவமையாக சொல்லுகிறார். அதே 38-44 கூட நாம் பார்க்கிறோம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்பொழுது விழித்திருக்கிறவளாய் இருந்தனர், காத்திருக்கிறவளாய், விடாதிருக்கிறவளாய். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களை பாக்கியவான்கள் என்று தனக்குள்ள எல்லாவற்றையும் அவனை அதன் மேல் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகதான் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறார். மத்தேயு 24:43, லூக்கா 12:39, 24:43. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து. ஆமென். தெரியும் இல்லையா? ஒரு திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானன் தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்டுவிட மாட்டான். தெரியும் ஒரு திருடன் எப்பொழுது வருவான். நம்ம அசதியா இருக்கும் போது, நான் உறங்கிவிடும் போது, நம்ம வெளியே போயிருந்த போது அவன் திருட வருவான். ஆனா அந்த காரியத்திற்கு திருட ஒட்டாமல் இருக்க நாம் என்ன பண்ணுவோம்? விழித்திருந்து. அல்லேலூயா. இந்த நேரத்தில் வருவான் என்று அவன் தெரிந்து நான் விழித்திருந்து தன் வீட்டை கண்டுவிட மாட்டான். ஏன்னா உள்ளே ஆள் இருக்கிறார்கள், நம்ம போனால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று அவனுக்கு பயம் உண்டாகும். அவன் உள்ளே ஆள் இருப்பதை அவன் கண்டால் திருடன் வரமாட்டான் என்பதை நமக்கு அறியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து வீட்டை கண்ண விட மாட்டான்.
கண்ணமிட ஒட்டான். அல்லேலூயா. தேவன் ஒரு திருடனுக்கு அந்த வீட்டின் மேல் நோக்கம் இல்லாமல் இருப்பதற்கு யார் ஒருவர் உள்ளே இருந்து அதை காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வீட்டில் இந்த சாமத்தில் இந்த நேரத்தில் வருவான் என்று அறிந்திருந்து அல்லேலூயா அவனுக்கு இடம் கூடாமல் அவனை வரவிடாமல் தடுத்து நிற்கிற காரியம் என்னென்றால் நீங்கள் விழித்திருப்பதுதான் காரியம். அல்லேலூயா. அதான் நம்ம சொல்லும் இல்லையா, நம்முடைய பாசையில உஷாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அதே 12:40 சொல்றாரு, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அதே போலதான் அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்பொழுது அப்பண்ணாம் என்றால் தேவனுடைய வருகை எப்பொழுதும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். வேதங்களை வாசிக்க வேண்டும், வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்க வேண்டும். சங்கீதம் 119 நீங்கள் எடுத்து திரும்ப 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 அதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, வாசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். உங்களை நிதானிக்க வைக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. தேவன் அந்த அளவுக்கு தேவன் அதில் எழுதினார். ஏன்னா வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்திடும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் நாம் அலங்கரிக்கப்படுகிறதா இருக்குது. அல்லேலூயா. ஆகையால்தான் மார்க் 13:36 சொல்லுகிறார், நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களை கண்டு பிடியாத இருக்கும்படி விழித்திருங்கள் என்று. ஒரு மனுஷனுடைய காரியங்களுக்கு பயப்படுவதற்கே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லும் போது, நம்மளை அன்பாக நேசித்து நம்மளை வழிநடத்த தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் விழித்திருக்கிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், விடாதிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. ஆகதான் அதே மத்தேயு 24:42 கேட்கும் போது, உங்கள் ஆண்டவரை என்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எப்பொழுது விழிப்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்திருங்கப்பா. உங்களுடைய காரியத்தில் ஆமாண்டு உங்களுடைய சித்தத்தில் உங்களுடைய திட்டத்தில் நடக்க எங்களை ஆண்டவரை வழி நடத்துங்க என்று நாங்கள் கேட்க வேண்டும். என்றால் மனிதனுடைய மனசு, அவனுடைய பலவீனம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள், அவனுடைய நடைகள், அவன் பேச்சுகள், அவன் பார்வைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அல்லேலூயா. அதில்தான் தேவன் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் மன்றாடுகிறோம் என்றால், தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெப வேலையை வந்துவிட்டால் ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே எதை கேட்டுக்கொள்ளும் அவர் பெற்றுக்கொள்ளும் என்ற விசுவாசம் நமக்குள்ள வந்துவிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நினைப்படுவார், நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பாருங்க, அவருடைய வருகை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் அவருடைய திட்டங்களை குறித்தும் நம்மளை அறிந்து கொள்வதற்காகவே ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் நம்மளை அலங்கரிக்கப்படுகிறார். பாருங்க, மார்க் 13:22 கூட பார்க்கிறோம், அந்த நாளில் நீங்கள் அழியாத பிதாவை ஒருவரை தவிர ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று. இவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று. அல்லேலூயா. ஆகையால் மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிற அப்படினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள், விடாதிருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது ஒருவர் என்று நீங்கள் அறியீர்களே. அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு அந்த ஸ்திரீக்கு
ஒரு அலட்சியப்படுத்தினார் என்று அவள் அதை பொருட்படுத்தாமல் தேவனிடத்தில் அவள் விசுவாசமாய் இருந்தார் என்று. நம்ம சில நேரங்களில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் நாம் அந்த காரியம் வாய்க்கவில்லையே, இந்த காரியம் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்தது முடியவில்லையே என்று நமக்கு மனசோர்வு வரலாம். ஆனால் நாம் சோர்ந்திடாமல் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த காரியத்தை நமக்கு சொன்னார். ஆகதான் ஹல்லேலூயா, தேவன் விரும்புவதெல்லாம் உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் காத்திருப்பு எங்கே, உங்களுடைய நோக்கங்கள் எங்கே, உங்கள் இயக்கங்கள் எங்கே, உங்கள் பாரங்கள் எங்கே, உங்கள் கவலைகள் என்ன, உங்கள் கண்ணீர்கள் என்ன, எதுவா இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனால் என்னை இல்லாமல் உங்களை இளைப்பாற வைக்க ஒரு காரியம் உங்களுக்கு உண்டாகி இருக்காது என்று சொல்கிறார். அநேக காரியங்கள் நாம் நினைக்கலாம், அவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல, அவர்களுக்கு எல்லாம் உண்டு, இவர்களுக்கு இதெல்லாம் உண்டு, ஆகையினால் அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என்று அவர்களை அடுத்து நின்று அவர்களுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கவும் அவளுக்கு வேதனையும் சோதனையும் நிந்தையும் அவமானமும் கஷ்டமும் நஷ்டமும் உண்டாயிருக்கும், பாரங்களும் கவலைகளை கண்ணீர்கள் உண்டாகும். ஆனால் நம்மை போல தேவனை சார்ந்திருக்கிற, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு கவலைப்படுவதனால் எவன் தன் மரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும் என்பதை வார்த்தையை முன்னில் கொண்டு வைப்பார். ஏனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுமில்லை என்ற கவலையே வேண்டாம், எல்லாம் நமக்கு உண்டு. இம்மைக்கு மறுமைக்கு நாம் சொந்தக்காரராக உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, முடிவுண்டு, நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை வீண் போவதில்லை. ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் வருகைக்கு நாம் காத்திருக்கிறவளாய், ஹல்லேலூயா, தேவனோடு நாம் பழகுகிறவளாய், தேவனோடு அனுதினம் நடக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருந்து தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வர்களாய் நாம் விழித்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகையால்தான் கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று, பார்த்தோம் 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 எங்கள் இயேசு தரிசனம் எப்பொழுது தருவார் என்று. வானத்தை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அது வாடியே போனது தெரியாது என்றது காரணம், இயேசு வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று. கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. கடலினை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அது கதறியே அழுதது